வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் அதிமுக சார்ந்த அரசியல் நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், ஓகேங்களா, தென் சென்னையின் முக்கிய புள்ளி ஜெயக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு ஊடக தளங்களில் பார்த்திங்கன்னா பேட்டியும் அளித்திருந்தார். அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தோற்றத்துக்கு காரணம் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே உள்ளடி வேலைகள் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னவென்றால் அதற்கான காரணம் இருக்குது. தென் சென்னை என்றாலே பார்த்திங்கன்னா ஜெயக்குமாருக்கு பெயர் போன ஒரு இடம். அவர் அங்கே பெரிய ஒரு கை அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கை தென் சென்னையில் வைத்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது தென் சென்னையில் பார்த்திங்கன்னா எம்பி வேட்பாளராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் நின்றார். அவருடைய மகன் அவருக்கு பார்த்திங்கன்னா ஓட்டே வரல, அந்த இடத்துல 0 அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு அவர் பார்த்திங்கன்னா வருத்தமாக சொல்கிறார். காரணம் என்னவென்றால், என்னுடைய மகனை ஆதரித்து யாரும் பார்த்திங்கன்னா அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பிரச்சாரம் மேற்கொள்ள, பரப்புரை ஆற்றலை. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில இடங்களில் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவு கிட்டலை. அதிமுகவில் இருக்கக்கூடிய பூத்தில் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிகள் யாருமே ஒழுங்காக வேலை செய்யலை. அப்படி இப்படின்னு நிறைய விதமான வேலைகளை பார்த்திங்கன்னா உள்ளடி வேலைகளை பார்த்துருக்காங்க. பூத்தில் கொடுத்த அந்தந்த வார்டுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்க, அதுலேயும் மோசடி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு கொடுக்குறது, A to Z பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்க. அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக முன்வைக்கிறார் நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் தம்முடைய மகன் ஜெயவர்தன் தோல்வி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக யாருமே கண்டுக்கல. ஏன்னா எடப்பாடி அங்கே பெரும் அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள. இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றிணை இருந்த காலகட்டத்தில் முக்கியமான வேட்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள்னு இருப்பாங்க, நடிகர்கள் வருவாங்க, நடிகைகள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, பெரும் விதத்தில் ஆதரவு கூட எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதில் யாருமே இல்லை, எல்லோரும் கட்சியிலேருந்து தூக்கிட்டார் எடப்பாடி. இதில் வேறு அவர் மட்டும்தான் அதில் நட்சத்திர பேச்சாளர். அவர் எல்லாம் 40 தொகுதிக்கும் போயிடுவாரா, அங்கே எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போனார். அதுக்குள்ளே தேர்தல் வந்துச்சு, பிரச்சாரம் நாட்கள் முடிந்தது, தேர்தலும் நடந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் போகாத இடங்கள்லாம் ஆதரவும் கிட்டலை. ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய அளவில் தோல்வி, 3வது இடம் 4வது இடம் டெபாசிட்டை இழக்கக்கூடிய சூழல் என்று பல இடங்களில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் அதிமுக என்ற ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இழந்து விட்டது அப்படின்றது இந்த ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா அனைவர் மத்தியிலும் கணிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை தற்பொழுது பெரும் விதத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுகள் ஒன்றொன்றாக பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டாலும் கூட தற்பொழுது பேசும் பொருளாக மாறக்கூடிய செயல்பாடுகள் என்னென்னா, அவர் பார்த்திங்கன்னா சரியாக தலைமை ஆக்கலை, தலைமைக்கு பார்த்திங்கன்னா அவர் இன்னும் உடன்படலை. அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை கூட தலைமை தான் வேண்டும். அதுக்கு அது மாதிரி இல்லைன்னா சிறிய சிறிய புள்ளிகள் ஒன்றிணைத்து ஒரு தலைமையை உண்டாக்கணும். அதையும் பண்ணாமல் எடப்பாடி நிறைய விதமான சிக்கல்களை பண்ணுறதன் காரணமாக அதிமுகவுக்கு இது தொடர் பின்னணிவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு சூழலில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதன் காரணமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒன்றொன்றும் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது அதிமுகவில். இதனால் ஜெயக்குமார் அவருடைய கருத்து என்னென்னா, அதிமுகவில் முதல்ல தலைமை மாற்றணும், அதனால தான் எல்லாமே மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றதையும் அவருடைய முடிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.